ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தேவஜனமே, கடந்த நாளெல்லாம் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் பல தேவைகளுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். படிப்பில் அல்லது வேலையில், தொழிலில், குடும்ப காரியங்களில் ஏதோ ஒரு நன்மை எனக்கு தடையாகுதே, ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தொடர்ந்து தடையாகுதே, தேவன் எப்போ என்னுடைய வழிவாசல்களை திறப்பார்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வளர்ச்சியை, உங்கள் ஆசீர்வாதங்களை அநேகர் முகாந்திரமே இல்லாமல் சத்துருக்களாக எழும்பி உங்கள் வளர்ச்சியை தடுத்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களை விருத்தியடைய செய்ய போகிறார். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க எனக்கு ஆண்டவரே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்றீங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில பேர் ஏன் பகைக்கிறாங்கன்னே தெரியாது. காரணமே இல்லாமல் வேலை ஸ்தலங்களில் எழும்பலாம், தொழில்களில் எழும்பலாம், ஏன் குடும்ப உறவுகளில் கூட காரணமே இல்லாமல் நம்மளை பகைக்கலாம். அவர்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை விட நம்ம கூட இருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு பரிசுத்தவானை குறித்து, ஒரு நீதிமானை குறித்து தியானிக்க போகிறோம். அந்த நீதிமான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை. ஆனால் அவர் ஆசீர்வாதத்தில் விருத்தி அடையும் போது பொறாமையினால் அநேகர் அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறதற்கு போராடுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் அவரோட கூட இருந்து அவரை எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்கக்கூடிய பரிசுத்தவான் ஈசாக். அவரை தேவன் எப்படி ஆசீர்வதிச்சார், எப்படி காரணமே இல்லாமல் பொறாமைக்காரர்கள் எழும்பினாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:12 வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடைந்தார். தேவஜனமே, 100 அப்படிங்கிறது பரிபூரணம். ஈசாக்கு விதை விதைக்கிறாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன். ஒரு மூட்டை விதை விதைச்சிருந்தா 100 மடங்கு பலனை அவர் அறுவடை செய்து விட்டார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். தேவஜனமே, நம்ம கூட ஒரு ஜனங்க இருக்கிறாங்க. இப்போ அவர்கள் மத்தியில் ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம், ஒரு தொழில் பகுதிகளில் நம்ம இருக்கலாம். ஒருத்தர் மாத்திரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போனால் எல்லாருடைய கண்களும் அவர்கள் மேலே இருக்கும். அவங்கள மாதிரி தானே நம்மளும் வேலை செய்கிறோம், அவங்கள மாதிரி தானே நாமளும் தொழில் செய்கிறோம், இவங்களுக்கு மட்டும் எப்படி ஒரு ஆசீர்வாதம்? இப்போ ஒரு கம்பெனியில் பல வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், ஆனால் அடுத்த மேனேஜிங் போஸ்ட்டுக்கு ஒரு 50 பேருக்கு இல்லாத ஒரு கிருபை, ஒரு உயர்வு ஒரு மனுஷனுக்கு மட்டும் வருதுன்னு சொன்னால் அந்த 49 பேரும் அந்த ஒருத்தருக்கு மேலே கவனம் வைப்பாங்க. இவனுக்கு மட்டும் ஏன் எப்படி ப்ரமோஷன் கிடைக்குது, இவங்களுக்கு மட்டும் எப்படி இன்க்ரிமெண்ட் வருது, இவங்க மட்டும் எப்படி மேல் அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அந்த வளர்ச்சிக்காக தடுக்கிறதுக்காக போராடுவாங்க. அதே போல் ஈசாக்கு யாரையும் பகைக்கலை, யாருக்கு விரோதமாக எழும்பலை. இவருடைய வளர்ச்சியை பார்த்த உடனே அநேகர் இவர் மேலே பொறாமப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வருது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ஈசாக்கு அவருடைய தேசத்துல பஞ்சமா இருந்ததுனால அந்த தேசத்துல இருந்து கேராரூர் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். அந்த இடத்துல பெலிஸ்தர் தேசத்துல விதை விதைக்கிறாரு. ஆனா அந்த பெலிஸ்தர்கள் தேசத்துல அந்த ஜனங்களை விட கர்த்தர் இவரை ஆசீர்வதிக்கிறதுனால இவருடைய விவசாயம் ஒரு பக்கம் பெருகுது, ஆட்டு மந்தை ஒரு பக்கம் பெருகுது, மாட்டு மந்தை பெருகுது. இதனால பணிவிடை ஆட்களும் மிகுதியா பெருகுறாங்க. தேவஜனமே, இப்போ பொதுவாக புரிஞ்சு கொள்றதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு வீட்டில் நம்ம குடியிருக்கிறோம். ஹவுஸ் ஓனரை விட வாடகைக்கு போயிருக்கிறவங்க அதிகமான பொருட்களை வாங்கினா அந்த ஹவுஸ் ஓனரை காலி பண்ண சொல்லிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கும் அப்படிப்பட்ட நிலைகள் வந்தது. ஹவுஸ் ஓனர் எங்கள் வீட்டிலேயே கார் இல்லை, நீங்கள் குடியிருக்கிறவங்க கார் வாங்குறதா? எங்கள் வீட்டிலேயே வேலையாள் இல்லை, நீங்கள் வேலையாள் வச்சுக்கிறதா?
இப்படியான சராசரியா நம்ம கூட இருக்கிறவங்க பொறாமைப்படுகிறத பார்க்கிறோம். அதே போல ஒரு புற ஜாதி தேசத்துல அந்த பெலிஸ்தர்களை விட இந்த ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து திரளான பணிவிடை ஆட்கள் இருக்கிறதுனால அந்த பெலிஸ்தர்கள் இவர் மேல பொறாமப்படுறாங்க. பொறாமப்படுறது மாத்திரமல்ல, தங்ககிட்ட இருந்து கடந்து போகும்படி அவரை துரத்துகிறார்கள். நீ எங்களோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்திலிருந்து துரத்துறாங்க. அந்த ஈசாக்கு அந்த கேராரூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு பள்ளத்தாக்கில் போய் அவர் குடியிருக்கிறார். அந்த பள்ளத்தாக்கிலையும் கர்த்தர் கூட இருக்கிறதுனால ஈசாக்க தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுடைய நாட்களில் இருந்த துறவுகளை அந்த பெலிஸ்தர்கள் மூடி போடுறாங்க. விவசாயத்துக்கு தண்ணி வேணும், ஆடு மாடுகளுக்கு தண்ணி வேணும். இவங்க தண்ணீர் துறவுகள் இருக்கிறதுனால தானே தண்ணீர் எடுத்து பாசன வசதிகள் செய்கிறாங்க, விவசாயம் செய்கிறாங்க. ஆடு மாடுகளை தொடர்ந்து அவங்களுக்கு பெருக்கத்துக்கு ஏதுவாக இருக்குது. அந்த தண்ணீர் துறவுகள் எல்லாம் மூடுறாங்க. ஈசாக்கு போய் அந்த தண்ணீர் துறவை மறுபடியும் அதை தோண்டுகிறார். தண்ணி வருது. ஆனால் இது எங்களுடைய துறவுன்னு சொல்லி பெலிஸ்தர்கள் போராடுறாங்க. ஏசேக்கு ரெண்டாவது துறவு சித்னா போராடுறாங்க. அதையும் மூடி போடுறாங்க. முதல் துறவை மூடுறாங்க, ரெண்டாவது துறவை மூடுறாங்க, மூன்றாவது துறவை தோண்டும் போது தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை ஈசாக்குக்கு கொடுக்கிறார். அவர்கள் வாக்குவாதம் பண்ணல. ஈசாக்குடைய வாழ்க்கையில பலுகி பெருகும்படி தேவன் எனக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி ரெகபோத் அப்படிங்கிற பெயரை வைக்கிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையில முறுமுறுக்கல, ஆண்டவரை பரியாசம் பண்ணல. ஏன் என்னுடைய வாழ்க்கையில முகாந்தரமே இல்லாம பகைக்கிறாங்க, காரணமே இல்லாம பகைக்கிறாங்களேன்னு சொல்லி ஈசாக்கு அவங்களோட யுத்தம் செய்யல, போராடல, சண்டை போடல, அமைதியா இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் ஈசாக்கோடு இருந்து அமைதியல்ல விருத்தி அடைய வைத்துக்கொண்டே இருக்கிறார். இதனால தொடர்ந்து நடக்கிறதுன்னு வாசிக்கலாம். அபிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். இந்த பெலிஸ்தர் தேசத்திலிருந்து ஈசாக்க துரத்தினது சாதாரண பெலிஸ்தர் ஜனங்க மாத்திரம் இல்லை, அந்த பெலிஸ்தருடைய ராஜா அபிமலேக்கும் துரத்தி இருந்தார். ஒரு மனுஷனுடைய விருத்தி ஒரு ராஜாவே பொறாம கொள்ள செய்யுது அப்படின்னு சொன்னா ஈசாக்கு எந்த அளவுக்கு விருத்தி அடைஞ்சிருக்கணும். இப்போ இவங்க அந்த தேசத்திலிருந்து அனுப்புகிறாங்க. ஒரு பள்ளத்தாக்கில் போகிறாரு. அந்த பள்ளத்தாக்குலேயும் ஆடுகள், மந்தைகள், மாட்டு மந்தை, வேலைக்காரர்கள் சொல்லி மகா பெரியவனாய் மாறுகிறார். இப்போ அந்த ராஜாவுக்கு, பெலிஸ்தர் ராஜாவுக்கு பயம் வருது. இவங்க இவ்வளவு விருத்தி அடைகிறாரே, ஒருவேளை இந்த விருத்தியினால, பண பலத்தினால நம்மளையே ஒருவேளை எதிர்த்துட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லி பயந்து ஈசாக்கோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வராங்க. 28வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அந்த சத்துருக்கள் சொன்ன வார்த்தை என்ன? நீ என்னப்பா செய்ற, எப்படி நீ விருத்தி அடையிற, இதோடைய ரகசியம் என்னன்னு சொல்லி அவங்க கேட்கல. மாறா அந்த சத்துருக்கள் கேட்கிற ஒரு வார்த்தை, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இதை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா உன்னுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவோ நாங்கள் போராடணும் தடுக்கிறதுக்கு. ஆனால் உண்மையாகவே இது உன்னுடைய வளர்ச்சி இல்லை, கர்த்தர் உங்களோட கூட இருந்ததுனால அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவச்சடமே, இதே தான் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். உங்கள் குடும்பத்தில் அல்லது உறவுகள் மத்தியில், உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், அல்லது ஏதாவது வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்காக நீங்கள் முயற்சி பண்ணி அநேகர் அதை தடை செய்திருக்கலாம். எப்படியா இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், அந்த சத்துருக்கள் கண் காண தேவன் உங்களோடு இருந்து உங்கள் தலைகளை நிச்சயமாகவே உயர்த்துவார். நீதிமொழிகளில் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஒரு மனுஷனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தா சத்துருக்களும் சமாதானமாகும்படி ஆண்டவர் செய்வாராம். காரணமே இல்லாமல் விரோதிக்கிறாங்களேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். என்னுடைய வளர்ச்சி மட்டும் ஏன் தடையாகுது, என்னால் மட்டும் ஏன் மேலே வர முடியல, ஒரு உயர்வு ஏன் எனக்கு மட்டும் இல்லை, சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன். யாரெல்லாம் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக போராடினாங்களோ அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை தேவன் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உயர்த்த போகிறார். சரி, ஈசாக்குடைய வாழ்க்கையில் எது கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஈசாக்கு கிட்ட இருந்த நற்பண்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், ஈசாக்கு 100க்கு 100 கர்த்தருக்கும்
அவருடைய தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறவராய் இருந்தார். ஈசாக்குடைய தகப்பன் ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், உன் நேசகுமாரனும் ஏக சுதனை போய் நான் காண்பிக்கிற இடத்துல, மோரியா மலையில் நான் குறிக்கிற இடத்துல நீ பலி செலுத்து. அப்போ ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போகும்போது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவருடைய வயது ஒரு 15-16 வயது இருந்திருக்கலாம். ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிகிட்டு போகிறாரு. இதை மனைவியாகிய சாராள்கிட்ட சொல்லலை, வேலைக்காரர்கள்ட்ட சொல்லலை, ஈசாக்கிட்ட கூட சொல்லலை. அந்த மலையோடைய அடிவாரத்தில் வேலைக்காரர்களை நிறுத்திட்டு ஈசாக்கை மட்டும் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் அந்த மோரியா மலையில் பலிபீடத்தில் ஈசாக்கோட கையை கட்டி ஈசாக்கு கேட்குறாரு, அப்பா பலிக்கான விறகு இருக்குதுப்பா, நெருப்பு இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டியை நீங்கள் மறந்துட்டீங்களேப்பா, ஆட்டுக்குட்டி எங்க? அப்போ ஆபிரகாம் சொல்கிறார், மகனே அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு பலிபீடத்தில் ஈசாக்கோட கையையும் காலையும் கட்டி அந்த பலிபீடத்தில் வைக்கும்போது ஈசாக்குக்கு தெரியாதா, அப்போ அந்த பலிக்கான ஆடு நான் தானா? ஒருவேளை ஏன் என் தகப்பனார் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணினார், ஏன் எங்கள் அப்பா இப்படி செய்தார்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈசாக்கு அந்த இடத்துல அவங்க தகப்பனாரை தள்ளி விட்டுட்டு ஓடி இருக்கலாம், வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், கோவப்பட்டிருக்கலாம், அதற்கு பிறகாவது ஒரு வைராக்கியமாக மனக்கசப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் எதுவுமே செய்யலை. அப்படின்னா ஆபிரகாம் அவரோட தகப்பன் ஆபிரகாம் எப்படி 100% ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாரோ அதே போல் ஈசாக்கும் தகப்பனை போலவே கர்த்தருக்கும் அவருடைய தகப்பனுக்கும் 100% கீழ்ப்படுகிறவர். இரண்டாவது காரியம், ஈசாக்குக்கு 40 வயதாகுது, தானே போய் ஒரு பெண்ணை தேடிக்கொள்ளலை. அவர் ஐஸ்வர்யவான். அவர் நினச்சிருந்தாருன்னா எந்த பெண்ணை வேணாலும் மனமும் திருமணம் செய்ய முன் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த 40 வயது வரையும் என் தகப்பன் எனக்கு ஏற்ற பெண்ணை அவர் பார்த்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி, ஏற்ற பெண்ணை நிர்ணயித்து கொடுப்பார்னு சொல்லி காத்திருந்தார். 40 வயதில் காத்திருந்த அவரை அவருடைய தகப்பனும் வெக்கப்பட விடலை, கர்த்தரும் வெக்கப்பட விடலை. ஒரு குணசாலியான ஒரு ரூபவதியான ரெபேக்கால தேவன் கிருபையாக கொடுத்தார். அடுத்த காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:63 வாசிக்கும் பொழுது ஈசாக்குக்கு தியானம் பண்ணக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. ரெபேக்கால பார்த்துட்டு வராங்க. ஈசாக்கு தியான புருஷனா சாயங்கால வேலையில் தியானம் பண்ணி கொண்டு வந்தார். என்ன தியானம் பண்ணார்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகள், நியமங்கள், வாக்குத்தத்தங்களை அவர் தியானம் பண்ணியிருப்பார். தியான புருஷனாக இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் தேவன் கூடவே இருந்து ஆசீர்வதிச்சார். தேவஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட சங்கீதம் 1:2-3 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது அவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை காலையில் நேரத்தில் கூட அதிகமாக தியானிக்கிறதுக்கு நீங்கள் நேரம் கொடுக்க முடியாமல் போகலாம். சாயங்கால வேளையில் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுக்கும் தியானிக்கிறதற்கும் அதன்படி நடக்கிறதற்கும் நீங்கள் ஒப்பு கொடுங்க. 24 மணி நேரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். வேத வசனங்களை தியானிக்கிறதுக்கு உங்கள் நேரத்தை கொடுங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வழி வாய்க்கும். அடுத்த காரியம், ஈசாக்கு ஜெபிக்கிறவராக இருந்தார். ரெபேக்காள் மலடியாக இருந்த பொழுது, குழந்தை பாக்கியம் இல்லாத போது தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25:21 வாசிக்கும் பொழுது ரெபேக்காளுக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டை குழந்தைகளை தேவன் கொடுக்கிறார். எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்களோ நிச்சயமாகவே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறது நிச்சயம். அடுத்ததா ஈசாக்கிட்ட இருந்த நல்ல குணம் 1 நாளாகமம் 28:9 நம்ம வாசிக்க முடியும். தாவீது சாலமோனுக்கு ஆலோசனை கொடுப்பார். என் குமாரனாகிய சாலமோனே, நீ கர்த்தரோட இருந்தா கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். நீ கர்த்தரை விட்டுட்டா கர்த்தர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அன்றைக்கி ஈசாக்கோட ஏன் கர்த்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னால், ஈசாக்கு கர்த்தரோட இருக்கிற பழக்கம் ஈசாக்குக்கு இருந்துச்சு. கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவப்படுத்தி அவரோட கூட இருந்ததுனால தேவன் ஈசாக்கோடு கூட இருந்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் உங்கள் இருதயம் கர்த்தரோட இருந்ததுன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோட கூட இருந்து ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக, ஈசாக்கு ஒரு கடினமான உழைப்பாளி. ஒரு பக்கம் பக்தி இருக்கு, ஒரு பக்கம் ஜெபம் இருக்கு, தியானம் பண்ற வழக்கம் ஈசாக்கு இருக்கு. ஆனா அதோட பக்தின்னு இருந்துட்டாரா? இல்லை. அந்த பக்தியோட கூட கடின உழைப்பும் ஈசாக்குக்கு இருந்துச்சு. தேவஜனமே, ஈசாக்கு ஒரு கடின உழைப்பாளி.
ஒரு நிலத்தை பண்படுத்துறதுல இருந்து, துறவுகளை தோண்டுகிறதுல இருந்து, விதைக்கிறதுல இருந்து, அறுவடை செய்கிறதுல இருந்து, வேலையாட்களை வேலை வாங்குறதுல இருந்து, ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், இதையெல்லாம் பராமரிக்கிற கடினமான உழைப்பாளி. சத்துருக்கள் அவங்க தோண்டுன துறவுகளை மூடுறாங்க. சோர்ந்து போய் மூளையில் முடங்கலை. எத்தனை முறை மூடினாலும் அவர் திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டே இருந்தார். ஈசாக்கு பக்தின்னு சொல்லிட்டு தியானிக்கிறவரா, ஜெபிக்கிறவரா மட்டும் இல்லாமல் 100% கடின உழைப்பாளியா இருந்தார். சத்துருக்கள் தொடர்ந்து அவருடைய துறவுகளை மூடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எத்தனை தடவை துறவுகளை தோண்டினாலும் இவங்க மூட தான்ப்பா செய்வாங்க அப்படின்னு சோர்ந்து போயிருக்கலாம், முடங்கி இருக்கலாம், அவங்களோட போய் போராடி இருக்கலாம். ஆனால் அதை செய்யாதபடிக்கு ஈசாக்கு எத்தனை முறை மூடினாலும் அவர் தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுக்கிறவராக இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் சில முயற்சிகளை நீங்கள் ஒரு தடவை 2 தடவை எடுத்துட்டு ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபத்தோட கூட முயற்சி செய்யுங்க. நிச்சயமாகவே அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தேவஜனமே, எந்த இடத்துல உங்களுக்கு சத்துருக்கள் விரோதமாக எழும்பி இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிசாசு தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க விடாமல், ஊழியத்தில் முன்னேற விடாமல் தடுத்து கொண்டே இருந்தாலும் சரி, இல்லை சாத்தான் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டே இருந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் தேவன் தான் இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். எந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிசாசு தடை பண்ணி வச்சிருந்தாலும், எப்படி ஈசாக்க 100% ஆசீர்வதிச்சாரோ உங்களையும் 100% ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. இன்னைக்கு எங்களுக்கு ஆத்துமாவில் இருக்கிற பலன் கொஞ்சம் தான். ஆனால் தேவன் ஒவ்வொரு முறையும் எங்களோட உங்கள் வசனத்தை கூட நீங்கள் பேசுகிறீங்கப்பா. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவதற்காக, உன்னை ஆசீர்வதிக்கிறதற்காக, உன்னை உயர்த்துறதற்காக, உன்னை விருத்தி அடைய செய்கிறதுக்காக நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிற தேவன். இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்க, நான் தொடர்ந்து முயற்சி பண்ணுறேன், ஆனால் அதில் தடவுறது, ஒரு ஆசீர்வாதத்தை என்னால் பெற முடியல, ஏதோ ஒரு உலக போராட்டங்கள் சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு ஆவிக்குரிய ரீதியாக பிசாசுகள் சில ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற அவனை விட எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு நீர் பெரியவருங்கிற வாக்குத்தத்தின் பிரகாரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட நன்மைகள் இந்த மாதத்தில் கிடைக்கட்ட ஆண்டவரே. வேலைக்காக காத்திருக்கலாம், ப்ரமோஷனுக்காக காத்திருக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கலாம், திருமணத்துக்காக காத்திருக்கலாம், குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கலாம். என்ன ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தாலும் அந்த தேவையை நீங்கள் கொடுக்கறதற்கு, ஆசீர்வதிக்கிறதுக்கு அதிக வல்லமை உள்ளவராக இருக்கிறீரப்பா. இந்த தேவ செய்தியை பார்த்து யாரெல்லாம் விசுவாசமாக ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கிருபத்தாங்க, ஆசீர்வாதங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமா விசுவாசிங்க. ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களையும் 100% ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.